அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இது 20வது அப்டேட்டு இது வரைக்கும் நான் 19 அப்டேட் போட்டிருக்கேன். இது 20வது அப்டேட்டு. இப்போ நான் எடுக்க டைம் பார்த்தீங்கன்னா, மார்ச் 5 3 மணிக்கு எடுக்கிறேன் இந்த வீடியோ பதிவை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் டைமோடு சொல்லிடுறேன் நான். சம்பவம் கொஞ்சம் வேறு மாதிரி தான் போதில்ல. திடீர்னு அசர்பைசான்கிட்ட ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அப்புறம் ஈராக் பக்கத்தில் நுழையிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இல்லை இன்னும். திடீர்னு அமெரிக்கா ஓடி போயிட்டு நேட்டோவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்றின்றாங்க. உக்ரைன் ஓடி நான் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உள்ள களத்துக்கு வந்துட்டேன், கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வேர்ல்டுலேயே நாங்கள் தான் டெக்னாலஜி, வேர்ல்டே பிரித்து மேயக்கூடிய இராணுவம் எங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஒரு பேட்டர் அப்படி மாதிரி பயங்கரமாக வசனம்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஜெலன்ஸ்கி கிட்ட போய் உதவி கேட்டிங்களாமே அமெரிக்கா. இது நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு அப்புறம் நிஜமாகவே ஈரான் சொல்கிறதுல தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறதா இல்லையா, வேறு எந்த பகுதியில் என்ன நிகழ்ந்தது, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தாங்களா இல்லையா, பேந்தர் அப்பாஸ் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவோட நேவி பேஸ், அமெரிக்காவில் ஈரானோட நேவி பேஸ் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய தகவல்கள் வாங்க நண்பர்களே, பரபரப்பான தகவல்குள்ளே போகலாம். ரொம்ப நல்லது. ஆரோக்கியமான கருத்துக்களும் எல்லாவித டைலாக்கும் நல்லது தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போலாம் நிறைய கமெண்ட்ஸ் வருது, நிறைய விஷயங்கள் வருது, ஆரோக்கியமாக அதில் டிஸ்கஸ்லாம் பண்ணுறீங்கல்ல. ஓகே, சரி, பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். அதாவது அப்டேட் நம்பர் 19 முந்தைய பதிவில் 19வது பதிவில் குறிப்பாக மார்ச் 4ஆம் தேதி டெல்லவியூவில் ஒரு சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு பெரிய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தான் விழுந்தது. பெரிய பாதிப்புகள் இல்லை. அதுக்கப்புறம் காலையில் தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக ஒரு வீடியோ பதிவு ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த பதிவு கூட ஃபேக்கு தான். ஏன் அப்படின்னா, அந்த பதிவு எந்த வருஷம்னா ஜூன் 16 2025 நியூஸ் வாட்ச் ப்ளஸ் பிலிப்பைன்ஸ் அப்படின்ற ஒரு டிவியில் அப்படி ஒரு சேனல்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய புகைப்படங்களும் பார்க்க முடிஞ்சுது. அப்போ இன்றைக்கி காலையில் முடிந்தது ஜெருசலம், முடிந்தது டெல்லவியூ அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வீடியோ பதிவு கூட ஃபேக்கு தான். பழைய வீடியோ பதிவு தான், புதுசு எதுவுமே இல்லை. அப்போ என்னுடைய அசம்ஷன்லாம் இல்லை, நடந்த நிகழ்வு என்னென்னா, இல்லை பாஸ், இன்ன வரைக்கும் ஒரு 2 நாள் தாக்குதல் நிகழ்ந்தது பாஸ், அதுக்கப்புறம் நேற்றும் இன்று இதுவரை எந்த தாக்குதலும் இஸ்ரேலுக்குள் ஒரு பெரியதாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின மாதிரியான தாக்குதல் இல்லை. ஆனால் ஒரு சில வீடியோ பதிவுகள் நல்ல பழசுன்னு தெரிஞ்சும் கிராக் திருப்பி ஏன் அப்படி தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த கிராக் உண்மை தான் சொல்லுதுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் அந்த வீடியோ பரப்பிட்டு இருக்காங்க. பட் கிராக்கை விட பவர்ஃபுல்லு நம்ம கண்ணு. ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த 2025 நடந்த அந்த 12 நாள் யுத்தத்தை ரொம்ப முழுமையாக டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கிறோம். ஒரு சின்ன வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் கவர் பண்ணியிருக்கிறோம். அதனால் பார்த்த உடனே அந்த கிராக்கை விட அந்த பவர்ஃபுல் கிராக் இருக்குல்ல, அடடே இந்த வீடியோ ஏற்கனவே பார்த்ததாச்சு அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுதுனால நான் சொன்னால் சரி, அந்த வீடியோ ஃபேக். ஆனால் மறுபடியும் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஈரான் IRGC என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டியாமனோ நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு இல்லையா, அதை பிரித்து மேய போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஹவுதிகள் நடத்திய அந்த கிரவுண்டு தாக்குதலில், அதாவது கிரவுண்ட் அட்டாக் நடக்குது இல்லையா, இவங்க உள்ளே போகிறாங்க இல்லையா, அதில் நிறைய இஸ்ரேல் வீரர்கள் காயம் அடைஞ்சிருக்காங்க போல். அங்கேருந்து ஹெலிகாப்டர் கிளம்பி இங்கே மருத்துவமனைக்கு வந்திருக்கிறது. மருத்துவமனைக்குள்ளே போகும்போது ராம்பாத் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்காங்க. அந்த வீடியோ பதிவுகள் கிடைத்திருக்கிறது ஒன்று. ஈரான் இப்போ எங்கே ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க அப்படின்னாங்கன்னா, ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் தாக்கல் நடத்துறதுக்கு கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க. குறிப்பாக குர்திஷனுடைய ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு இன்றைக்கி காலையில் கூட ஒரு பெரிய தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்க ஈரான் தரப்பில். ஈரான் தரப்பில் மட்டும் தாக்கல் நடத்தலை, அவங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்துமே இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள, மொத்தம் ஒரு 3 இடத்துல இருக்குது. இந்த 3 இடத்துல KSS அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஒரு தலைமை இடம் இருக்குது. அந்த இடத்துலையும் இன்னொன்று PMF அப்படின்னு சொல்லுவாங்க, PMF பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலையும். அப்புறம் இன்னும் இதை சார்ந்த நிலைகளும் யார் நடத்துகிறாங்க, இஸ்ரேல் அமெரிக்கா நடத்துகிறாங்க. இவங்க ஏன் ஈராக்குள்ள நடத்துகிறாங்கன்னா, இவங்க இந்த குர்தீஸுக்கு எதிரான மனநிலை உடையவர்கள். அது இல்லாமல் இவங்களாம் ப்ரோ ஈரானியன்ஸ், ஈரானுக்கு ஆதரவு பெற்ற படைகள். நாளைக்கு குர்தீஸ் படைகள் உள்ளே வந்தது அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஃபைட் வந்துடும். அதனால் அவங்கள அடிக்கலாமான்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈராக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோ ஈரானியன்ஸ், ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்கள் அடிக்கிறாங்க.
அவங்க ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவ்வளோதான் குர்திஷ் படைகள் உள்ளே வரக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்து அவங்க அடி நடிக்கிறாங்க. ஆனால் குர்திஷ் படைகள் உள்ளே நுழைஞ்சது அப்படின்னா, இது வரைக்கும் நுழைவதற்கான வாய்ப்புகள் அநேகமாக தென்படுகிறது, நிறைய தென்படுகிறது. அது எந்த நேரத்தில் இருக்குது, அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி அண்ட் பெசில்னு சொல்லுவாங்க, அவங்க இராணுவம், அதாவது காவல்துறை, அந்த காவல்துறை, போலீஸ் ஸ்டேஷன், இராணுவம், அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் நைட்டு வேறு பவர் கட்டு வேறு பண்ணி விட்டுட்டாங்க. அதனால் ஏதோ வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம்னா, பட் அவங்க பிளான் பியும் வச்சுருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது காலையிலேருந்து. அதான் முந்தைய பதிவில் கூட சொன்னேன். திடீர்னு அசர்பைஜானில் பாக்குன்னா அசர்பைஜான்லேருந்து ஜார்ஜியாவிலேருந்து துருக்கியிலேருந்து அங்கே இஸ்ரேலுக்கு வந்து பைப்லைன் ஒன்று போகுதுங்க. அந்த பைப்லைன் ப்ளீஸ் நோட் திஸ் யுவர் ஆனர் ப்ளீஸ், எந்த வழியாக போகுது, துருக்கி வழியாக போகுது. துருக்கி எத்தனை நாளாக அது ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்றதும் கூடுதல் ஒரு விஷயமாக சொல்கிறேன். ஏன்னா இதே துருக்கி ஒரு 8 மாதத்துக்கு முன்பு இனிமேட்டு இஸ்ரேலிடம் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, இஸ்ரேலுடைய அனைத்து ஏற்றுமதிகளும் தடை செய்யப்படுகிறது, இனி இஸ்ரேலுடைய அனைத்து இறக்குமதிகளும் தடை செய்யப்படுகிறதுன்னு வீர வசனம் விட்டாங்க இல்லையா. ஆனால் இந்த பைப்லைன் வந்துட்டு தான் இருக்குது. பட் அந்த பாக்குன்ற பகுதியில் இன்றைக்கி ஈரான் தாக்கல் நடத்தியதாக திடீர்னு ஒரு கிளைம் பண்ணுறாங்க. சரி, அது எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கலையே அப்படின்னு பார்த்தோன்னா, திடீர்னு ஒரு ட்ரோன், இந்த வீடியோ பதிவு பாருங்கள், நக்சுவான்ற பகுதியில் சும்மா ஒரு ஸ்பீடாக ஒரு ட்ரோன் போயிட்டு அடிக்குது. அந்த பதிவுகளும் பார்க்க முடியுது. உடனே அசர்பைஜான் தரப்பிலிருந்து ஈரானுடைய ட்ரோன், ஈரானுடைய ஷாகித் 139 ட்ரோன் வந்து இங்கே எங்கள் நாட்டுக்குள்ளேயே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பைப்லைனை குறி வைத்து அடிக்கிறாங்க அப்படின்னு எக்ஸ் தளத்தில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஆங்கிள் நம்ம எப்படி பார்க்கலான்னா, இன்றைக்கி காலையில் ஈரான் தரப்புலேருந்து ஒரு செய்தி கொடுக்குறாங்க. எப்போவுமே துருக்கி வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், மற்ற எல்லா நாடுகளை விட. இந்த பக்கம் ஒரு வகையில் துரோகம் பண்ணிட்டாங்க, அதை விட்டுருங்க, கல்ஃப் கண்ட்ரிஸு இந்த பக்கம் துரோகம் பண்ணிட்டாங்க. ஆனால் துருக்கி எனக்கு அப்படி கிடையாது, நெய்பரிங் கண்ட்ரி, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கண்ட்ரியாக நாங்கள் நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏங்க துருக்கி மீது தாக்கல் நடத்தணும்னு நினைப்போம், நாங்கள் அது தவறுங்க, அது அப்படி நினைக்கவும் இல்லை, தாக்கல் நடத்தவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி வரும்போது திடீர்னு அசர்பைஜானில் போயிட்டு அங்கே ஒரு ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தும் போது அப்போ நம்மளுக்கு என்ன தோணும், அப்போ ஏற்கனவே நம்ம அசர்பைஜான், துர்க்மெனிஸ்தான் பக்கத்தில் அங்கே குர்திஷ் மக்கள் இருக்காங்களே, ஒருவேளை இங்கே குர்திஷ் மக்கள் உள்ளே நுழைஞ்சது அப்படின்னா, சப்போஸ் ஈரான் இந்த பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த பக்கம் வீக்னஸ் பண்ணுவதற்காக அசர்பைஜானை கொண்டு வராங்களா? ஏன்னா திடீர்னு ஆயுதங்கள் வந்து அங்கே அசர்பைஜானுக்கு இறங்கியதாக சொல்கிறாங்களே, இல்லை ஒருவேளை ஏற்கனவே மார்க்கோ ரூபியோ அவர்கள் அர்மீனியா ப்ளஸ் அசர்பைஜான்கிட்ட ஒரு நாள் முழுவதும் உட்காந்து பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்களே, இதெல்லாம் ஏதாவது சந்தேகம் வருகிறதா? பிளான் பிக்கான ஆப்ரேஷன் அந்த ஆங்கிளில் அந்த சைட்லேருந்து எங்கேயாவது தொடங்குகிறார்களா? ஏன்னா அசர்பைஜான் தான் மொசாத்தோட தலைமையகம், மற்றொரு இஸ்ரேலினுடைய தலைமையகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஈரானுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் கொல்லப்படுவதற்கு மிக முக்கிய தளமாக அமைஞ்சது அசர்பைஜான். அசர்பைஜான் ஒரு காலத்தில் ஈரானுக்கு ரொம்ப எதிரியாகவே இருந்தாங்க. ஈரான் வந்து எனக்கு இஸ்ரேல் கூட எதிரி கிடையாது, எனக்கு அசர்பைஜான் தான் எதிரின்னு சொன்னாங்க. ஆனால் சமீப காலமாக நட்பாக இருந்தாங்க. நட்பாக இருக்கிற காலகட்டத்தில் தான் இப்ராஹிம் ரெய்சி அவர்கள், முன்னாள் அதிபர், அவர் இருந்திருந்தாருன்னா என்ன ஈரான் செம்மையாக கெத்தாக இருந்திருக்கும்ல. ஆனால் அவர் அசர்பைஜானில் போயிட்டு ஒரு நீர்நிலையை திறந்து வச்சுட்டு திரும்பி வரும்போது ஹெலிகாப்டர் விபத்தில் அவரும் அப்துல்லையன் அவர்கள், அவர் தான் அப்போதைக்கு ஃபாரின் மினிஸ்டராக இருந்தார், இப்போ அராக்சி இருக்கிறார்ல அந்த பொசிஷனில் அப்துல்லையன் இருந்தார். அவங்க 2 பேரும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் லீடருங்க. ஆனால் இந்த லீடரை வந்து அப்போ இறந்துட்டாங்க. அப்போ அசர்பைஜான் மேலே சந்தேகப்பட்டாங்க இல்லையா, அசர்பைஜான் நல்லா நட்பு பாராட்டி கூட கூட்டிகிட்டு வந்து ஏதோ பண்ணி விட்டுட்டியா அப்படின்னு அப்போ வந்து சந்தேகப்பட்டாங்க. பட் ஆனால் அது கான்ஸ்பிரசி தியரி தான், அதுக்கு இல்லை. அசர்பைஜான் வந்து ஐயா என்ன போய் இப்படி நினைக்கலாமா, நம்ம அப்படிலாம் இருந்தோமே அப்படின்னு நட்பு பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் இவங்களை விட்டுட்டாங்க. ஆனால் திடீர்னு இப்போ ஏதோ சற்று ஈரானுக்கே சந்தேகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஈரான் ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், நீங்கள் கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம இந்த போர் ஆரம்பித்த 28ஆம் தேதி அடிக்கிறாங்க, 1ஆம் தேதி இரவு பதிவில் நம்ம அப்படின்லாம் 2ஆம் தேதி காலை பதிவில் நம்ம தான் ஃபஸ்ட்டு சொன்னோன்னு நினைக்கிறேன். மேபி யாராவது சொன்னாங்களான்னு தெரியல எனக்கு. கண்டிப்பாக பிளான் பியில் குர்திஷ் படைகள் உள்ளே வராங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதேமாதிரி அசர்பைஜான் தரப்புலேருந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு குழு கூட கொடுக்குறேன் நான். இப்போ ஐதுல்லா அலி காமேனி அவருடைய இறுதி ஊர்வலம் நேற்று நடத்துகிற மாதிரி இருந்தது, கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நடத்துகிற மாதிரி இருந்தது, கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சின்ன ரிமைண்டர் ஒன்று, சுலைமானி அவர்களோட 2வது வருட நினைவு அஞ்சலி. இதே மாதிரி எல்லாம் ஒன்றா போகும்போது வெடிகுண்டு தாக்குதல், 146 மக்கள் இறந்து போயிட்டாங்க. அதில்
அப்போ வந்து ஈரான் கொஞ்சம் காவல்துறை ஐஆர்ஜிசிலாம் கட்டுப்பாட்டில் இருந்து செக் பண்ணி அனுப்புனாங்க. பட் நினச்சி பாருங்கள், இப்போ சப்போஸ் அது மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுன்னா இன்னும் மோசமாக பாதிக்கும். யார் மீது யார் கிளைம் பண்ண முடியும்? தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதற்காக ஏன்னா ஏற்கனவே இராணுவம் கொஞ்சம் அங்கங்கே தாக்கல் நடத்தி கொஞ்சம் ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்களா, இல்லை காவல்துறை மீது தாக்குதல் சுற்றி நடத்தப்படுகிற தாக்கல் நடக்கும்போது ஒன்றும் கிளைம் பண்ண முடியாதுன்ற ஒரு கோணத்தில் மேபி ஐஆர்ஜிசி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் நடந்து விடுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். நம்ம அமெரிக்கா வந்து நேட்டோவுக்கு நன்றி சொல்கிறார். குறிப்பாக மார்க் ரூட்டே அவர்கள் வந்து அந்த துருக்கி மீது விழுந்த அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோன்றாங்க. இந்த ஆராய்ச்சிக்கான பலன் எப்போ கிடைக்குன்னா, அமெரிக்கா இல்லை நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நேட்டோ உள்ள அறிவிப்பாங்க. பட் இப்போ எனக்கு கமான் ஈரான் கமான் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் நல்லா இருந்தது, நல்லா முந்தானத்தில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் கொடுத்தீங்க. பட் எனக்கு எப்போ திடீர்னு ஒரு ஒன் சைடாக மாறுற மாதிரி தோணுது. நீங்கள் அடிங்க ஈரான், நீங்கள் வந்து இந்த மாதிரி அடிக்காமல் விட்டு அடிக்காத செய்தியை நான் சொல்லாதனால என்ன ஏதோ தப்பாக நினைக்கிறாங்க. நான் வந்து இந்த பக்கம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நான் தாக்கல் செய்தியை தான் சொல்கிறேன். ஈரான் நடத்துகிற தாக்கல் செய்தியை நான் சொல்ல மாட்டேன்றேன்னா, ஐயா நான் நடத்துனாங்க தான் ஐயா சொல்கிறதுக்கு. நடத்தாத தாக்குதலை நான் என்னான்னு போய் சொல்கிறது? இல்லை அவங்கவுங்க ஒவ்வொரு கதையை வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது இல்லை அந்த கற்பனை கதையை நான் எப்படிங்க கொண்டு வருது? அதனால் நான் ஈரான்கிட்டே ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். ஈரான் கமான் கொஞ்சம் ஸ்டஃப்பு கொடுங்க, அடிச்சிங்க, பிரித்து மேய்ங்க. ஏன்னா இன்றைக்கி கூட என்ன சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக தான் சொல்லியிருக்காங்க ராய்டர்ஸ் பத்திரிகையெல்லாம். அண்டர் கிரவுண்டு ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டிஸ் வந்து உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்கிட்டையும் கிடையாதான். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டாக. அது இன்னும் அவங்க தொடாமல் இருக்காங்களாம் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? ராய்டர்ஸ் வந்து ஈரான் மீது நம்பிக்கை தெரிவித்திருக்கிறாங்க. கண்டிப்பாக ஈரான் வந்து சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண போகிறாங்க, மிகப்பெரிய அளவுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் கமான் ஈரான் கமான், ஒன் சைடாக போயிடக்கூடாது. இன்னும் ஒரு 10-20 நாள் டஃப்பு கொடுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக டஃப்பு கொடுங்க எதிர்பார்க்குறேன் நான். அதெல்லாம் இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். நேற்று இரவு பதிவில் நான் சொல்லியிருந்தேன். நான் ஆக்சுவலாக ஐநாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஐநா கிட்ட வரேன். நான் அந்த நீர்நிலைகள் மீது தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கத்தார் ஏற்கனவே கிளைம் பண்ணிட்டாங்க, நாங்கள் இடைமறித்து தாக்கல் நடத்திட்டோம். அப்படி தாக்கல் நடத்தினாங்கன்னா ஐநா ஓடி வந்து கண்டிப்பாக தனிமைப்படுத்துவதற்கான முயற்சிகள்லாம் மேற்கொள்வாங்க. அப்படின்னா ஐநாவாவது டேஸ் ஆகுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆனால் இதே ஐநா ஏமாந்த நாடுகள்கிட்ட தன்னை பலத்தை காட்டுவாங்க. சப்போஸ் இதே இஸ்ரேலோ அமெரிக்காவோ அடிச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி தனிமைப்படுத்துவதற்கான முயற்சிகள் ஈடுபடுவாங்களான்னா மாட்டாங்க. இதே வந்து பள்ளிக்கூடங்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டு 165 குழந்தைகள் இறந்துருந்தாங்கன்னா இந்நேரம் ஈரானுக்கு எதிராக ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் நாடுகளும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சுருப்பாங்க. ஏன்னா இந்த ஐநாவை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் நாடுகளை பொறுத்த வரைக்கும் எதிர் சைடில் இருந்தாங்கன்னா கண்ணுக்கு தெரியாது, அவங்க சைடு இருந்தால் மட்டும் பலமாக கண்ணுக்கு தெரியும் என்பது ஒரு கூடுதல் தகவலாக நான் இப்பயும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் அதனால் நீர்நிலைகளை நாங்கள் ஏங்க அடிக்க போகிறோம்? எங்கள் நீர்நிலைகளே ரொம்ப மோசமாக சூழ்நிலையாக இருக்குது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடிக்கிறத பார்த்தா எங்கள் நீர்நிலையை அடிச்சிருவாங்களாட்டுக்குது. நாங்கள் தான் பஞ்சத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா கொஞ்சம் அவங்கள தனிமைப்படுத்துகிற முயற்சியில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான் தரப்பில். அதாவது சிஐஏ மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி இருக்கிறது. ஈரானுக்குள் தண்ணீர் பஞ்சத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு திட்டத்தில் இருப்பதாக ஒரு பகீர் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. ஆனால் ஈரானுக்குள்ளார பார்த்தோம்னா ஒரு 120 மணி நேரமாக வந்து நெட் இல்லை, சுத்தமாகவே இல்லை. ஈரானோட நிலைமை தான் என் நிலைமை. எப்போல்லாம் நான் லைவ் போடுறனோ என் நிலைமை நெட்டு கட் ஆகுது. அப்போ நானே ஈரானில் இருக்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கே இருக்குது. இப்போ அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. அங்கே ஒரு 120 மணி நேரமாக நெட்டு இல்லைன்றாங்க. ஆனால் எனக்கு என்னென்ன பாருங்கள், நெட்டு 120 மணி நேரம் நீ கட் பண்ணி கூட இங்கே இருக்கிற வீடியோ பதிவுலாம் உங்களுக்காகவே இப்போ நான் ஈரானுக்குள்ளே உங்களை கூட்டு போன மாதிரி ஒரு உணர்வில் கொண்டு வந்துருங்க. ஏன் நான் ஈரானுக்குள்ளே போன மாதிரி ஒரு உணர்வில் கொண்டு வரணும் அப்படின்னா, இதை பாருங்கள். தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் தெஹ்ரானில் நடத்தப்பட்ட தாக்குதல், தெஹ்ரான் மட்டும் இல்லை, மொத்தம் இன்றைக்கி வந்து 7 நிலைகளை குறி வைத்திருக்காங்க. 7 நிலைகளை குறி வச்சதில் சனடாஷ் அப்படின்ற ஒரு பகுதி, அந்த பகுதி எங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்னா அங்கே ட்ரோன் ப்ரொடக்ஷன் யூனிட் அதிகமாக இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தம் ஒரு 4-5 இமேஜஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இமேஜஸ் எல்லாமே அப்படியே சாதாரணமாக நபர்கள் எடுத்து வீடியோ போடுறான். அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி நெட்டு கிடைக்குது? அரசாங்கத்துலேருந்து யாருக்குமே நெட்டு பயன்படுத்த முடியலன்னா அவங்களுக்கு எப்படி கிடைக்குது? அப்போ ஸ்டார்லிங்க் ஆழமாக ஊடுருவிடுச்சா
மற்ற எல்லா நாட்டில் தாக்கல் நடத்துறது கூட அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஈரானுக்குள் நடத்தப்படுகிற தாக்குதல் உடனுக்குடன் பதிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஒரு கட்டத்தில் எக்ஸ் தளத்தில் வந்து டெல்லவியூ மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படி இப்படின்னு போட்டவங்க கூட இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான் மீது இப்படி தாக்கல் நடத்திட்டாங்க, அப்படி தாக்கல் நடத்திட்டுன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குமே வீடியோ பதிவு கிடைக்கலன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அதை விட கிரம்ஷான்ற ஒரு பகுதியில், அதாவது அவங்க பேஸ் வைத்திருந்தாங்கள்ல, அந்த பேஸை முழுமையாக மறுபடியும் பயன்படுத்துறதுக்கு, அதை புனரமைக்கிறதுக்கே ஒரு 3 மந்த் 4 மந்த் மேலே ஆகிடுமா. அந்த அளவுக்கு தாக்குதல். அங்கே இருக்கக்கூடிய விமானங்களும், பயணிகள் விமானங்கள்லேருந்து அந்த எதுவுமே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஏர்ஃபீல்டு அழிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ CNN என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி பீட்டர் எக்ஸத் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அமெரிக்கா வந்து க்ளோஸ்டு டோரில் ஒரு சில விளக்கங்கள்லாம் கொடுக்கணும். ஏன்னா அங்கே செனட்டர்லாம் வேறு மாதிரி இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு, எப்படி உங்களால் ஈரானுடைய ட்ரோனை வந்து இடைமறிக்க முடியல? எதனால்? இது அமெரிக்காவுக்கு எவ்வளோ ஒரு பப்பி சேம் இல்லையா? உலகத்தில் நம்ம தான் சிறந்தோன்னு சொல்லிட்டு அங்கே எப்படி நம்மளால் முடியல? வெறும் 73% தான் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னா, அவரும் ஆமாம் கொஞ்சம் முடியல, அதுக்கு தான் திடீர்னு இப்போ அந்த லேசர்லாம் கொண்டு போகிற மாதிரி பேசினாராம். அந்த க்ளோஸ்டு டோரில் பேசினது இந்த CNN பத்திரிகை என்ன பண்ணிட்டாங்க, போய் காதை கொடுத்து பெஞ்சு கடையில் ஒளிஞ்சிட்டு ஒட்டி கேட்டுக்கிறாரு. அதை கொண்டு வந்து நியூஸாக போட்டு விட்டாங்க. சரி, அந்த நியூஸை கூட நம்ம உண்மைன்னு கூட நம்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஐரோப்பாவின் ரட்சகர் வந்து இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். ஜெலன்ஸ்கி வந்து இது மாதிரி பென்டகன் தரப்புலேருந்து ஒரு கேள்வி கேட்டாங்களாம், தலைவா வா தலைவா, நீ களமிறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, இங்கே வந்து வெஸ்டர்னே வருது பாருங்கள், அரபு நாடுகளை காப்பாற்று, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னிக்கலை ஷேர் பண்ணு, ஈரானுடைய ட்ரோனை எங்களால் சுட்டு வீழ்த்த முடியல, கம்ப்ளீட்லி சரண்டர்ட், ஒரு 70% தான் சுட்டு வீழ்த்த முடியுது, மீதி முடியல, அதனால் வா தலைவா அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்லிட்டாராம், சரின்னு ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த டெக்னிக்கல் பர்சன்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுக்காக அனுப்பி விட்டாராம். அனுப்பி விடுறத கூட நான் ஏற்றுக்கிறேன் பாஸ், ஆனால் அந்த எக்ஸ்தலத்தில் போடுறீங்க பாரு, அதுதான் பாஸ் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏதோ நாங்கள் தான் ரஷ்யாவை பிரித்து மேஜை காக்கிற மாதிரியும், உலகத்தில் யாருமே இல்லாத மாதிரியும், இப்போ பார்த்தியா இங்கேயும் ஓடி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசுகிறீங்களே, அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. சரி, இதுக்கப்புறம் என்னென்னா அரபு நாடுகளை காக்கின்ற ஒரு ரட்சகராக உருவெடுப்பார். ஏன்னா அவங்க அரபு நாடுகளே போட்டாங்க, இது மாதிரி ஜெலன்ஸ்கி அவங்க டெக்னிக்கல் பர்சன் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க ஈரானுடைய ட்ரோனை வந்து இடைமறிக்கிறதுக்காக, அதனால் நன்றி ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவா, இன்னும் ஒரு வாரம் நம்ம இந்த செய்தியெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு இருந்தது. நீங்கள் வேறு யாருன்னா கூட கூப்பிட்ருக்கலாங்க. ஜெலன்ஸ்கி கூப்பிட்டு இடைமறிக்கிறதுக்கான டெக்னிக்கை வந்து நான் அவர்கிட்ட தான் தெரியும் அப்படின்னா, உலகத்தின் மிக சிறந்த இராணுவம், உலகத்தில் இருக்கிற எல்லா டெக்னிக்கும் என்கிட்ட இருக்குதுன்னு சொன்ன நீங்கள் கடைசியில் ஜெலன்ஸ்கி கிட்ட போயிட்டு கெஞ்சி நிற்கிறீங்க பார்த்தியா. இந்த இடத்துல ஈரானுடைய ட்ரோன் வந்து அப்படியே தனித்து அப்படியே கண்ணா அந்த லட்டு தின்ன ஆசையால் அப்படியே உயர்ந்து நிற்பாங்கல்ல, அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஆனால் பேலஸ்டிக் மிசைல்ஸ் கூட அந்த அளவுக்கு சாதித்த மாதிரி ஈரான் ஃபீல் பண்ணல, ஆனால் ட்ரோன் வந்து அந்த அளவுக்கு சாதிச்சிருக்கு. இதையும் நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் அடிச்சுலாம் நம்பலான்னா, இன்றைக்கி ஜார்ஜியா மெலோனி அவர்கள் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது இத்தாலியில் இருக்கக்கூடிய ஜார்ஜியா மெலோனி அவர்கள் யாருக்கு கொடுக்குறாங்க, அரபு நாடுகளுக்கு கொடுக்குறாங்க, சீக்கிரமாக நாங்கள் காப்பாற்றுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்ககிட்ட ஸ்டாக் ஃபைல்ஸ் இருக்குங்க, யார் கருணா லீவிட் அவர்கள், எங்ககிட்ட ஆயுதங்கள் பற்றாக்குறைலாம் கிடையாது, இருக்குது, அதற்காக ஒவ்வொரு செய்தியாளர்கிட்டையும் கூப்பிட்டு ஒவ்வொரு ரூமாக திறந்து வாங்கப்பா இங்கே இருக்குது, வாங்கப்பா இங்கே இருக்குன்னு நாங்கள் காட்டணுமா என்ன, எங்ககிட்ட இருக்குது, எங்களுக்கு தெரியும், அதை தேவைப்படுத்தும் போது நாங்கள் பயன்படுத்திக்குவோம், அதனால் போங்க பாஸ் அந்த பக்கம்ன்ற மாதிரி அவங்க தரப்புலேயும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பதிவு எங்கே அப்படின்னா பேந்தர் அப்பாஸில் இருக்கக்கூடிய நேவல் பேஸ் கம்ப்ளீட்டாக எரிஞ்சிட்ருக்கு. ஃபுல்லாக ஒரு 7லேருந்து 8 இடத்துல எரிஞ்சிட்ருக்கு. ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய நேவல் பேஸை கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டாங்களா, என்ன பண்ண போகிறாங்க, கூடிய விரைவில் ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸை தனது கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான முழு தாக்குதல் இறங்கிறாங்களா அமெரிக்கா அப்படின்னு நான் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா, இன்றைக்கி ஈரானுடைய பிரிகேடியர் ஜெனரல் ஹைதாரி வந்து அவங்க நேஷ்னல் டிவியில் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை க்ளோஸ் பண்ணுறோம்லாம் சொல்லலை, நாங்கள் பயிற்சிகள் மேற்கொள்கிறோம், இடையில் குறுக்கா மறுக்கா வந்தீங்கன்னா சுடுற மாதிரி வந்துடும், அதனால் கொஞ்சம் வராதிங்கன்னு தான் சொன்னோன்னு சொன்னார். ஆனால் எனக்கு அந்த செய்தி அவர் பேட்டி ரிலீஸ் ஆன அடுத்த 1 மணி நேரத்தில் அதே ஈரான் இன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அமெரிக்கானுடைய ஆயில் டேங்கர் பர்ஷியா கல்ஃப் பகுதியில், குறிப்பாக குவைத்துக்கு பக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. அடித்ததில் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு. இது வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க, அமெரிக்கா பேச்சை கேட்டு வேறு யாராவது உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய இறுதி நிலைமை என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் அடிச்சிட்டாங்க.
அடித்ததில் அமெரிக்கா எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்றத கேள்விக்குறி வந்திருக்கிறது. ஏன்னா அமெரிக்கா சொல்லிட்டாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க தயாராக இல்லை. பெரும்பாலும் இந்த மாதிரியான வார் சூழல்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த கேஸ் ப்ரைஸ், ஆயில் ப்ரைஸை கூட அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, வென் கம்பேர் டு 2022 ரஷ்யா மீது போடப்பட்ட பொருளாதார தடையை விட இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் 300க்கு மேலே ஏறிச்சு. இப்போ ஜஸ்ட் 70-80 தானே. இதெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி தானே இருக்குது. 2022 விட மோசமாக போயிட்டோம் அப்படின்னு வரைபடத்தையும் வெளியிட்டிருக்காங்க. அது கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். இந்த வீடியோட கிளைமேக்ஸில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் வந்து ஸ்ரீலங்காவுடைய எல்லை பகுதியில் ஆல்மோஸ்ட் நெருங்கி அந்த எல்லை பகுதியில் போர் பயிற்சிகள் முடிச்சுட்டு, விசாகப்பட்டினம் போர் பயிற்சிகளை முடிச்சுட்டு ரிட்டர்ன் அப்படியே வருது. ஸ்ரீலங்கானுடைய தனது கடற்பரப்பில் வரும்போது சுட்டாங்க, கிட்டத்தட்ட வீழ்த்திட்டாங்க. அதில் 86 பயணிகள் இறந்த நிலை பயணிகளில் அதில் மாலுமிகள் இருந்தாங்க. அதில் இறந்த நிலையில் ஸ்ரீலங்கா வந்து மீட்டிருக்காங்க. அதற்கு 2000 மைல்களுக்கு அப்பால் சென்று ஈரான் போர்க்கப்பலை தாக்கி அமெரிக்கா தனது திமிர்த்தனத்தை காட்டியிருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்தியாவின் விருந்தினராக சென்று திரும்பிய கப்பலை அளித்ததற்காக மிக மிக வருத்தப்பட வேண்டிய நிலை உருவாகும் என்று எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இலங்கையினுடைய பார்லிமெண்ட்லையும் நம்முடைய எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக கிளப்பியிருக்கிறது ஈரானுடைய போர்க்கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். ஒரே ஒரு தகவலோடு முடிக்கிறேன் நான். இந்த மாதிரி ஒரு அதிபரை ஈரானுக்குள்ளே எதிர்பார்க்குறாங்க அமெரிக்கா அப்படின்னு நினைக்கிறேன் நான். என்னென்னா டெல்சி ரோட்ரிகஸ் பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுலா டூயிங் கிரேட் ஜாப். எங்ககிட்ட ஆயில் வந்து பெரிய அளவுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆயில் இஸ் பிகினிங் டு ஃப்ளோ. அருமையாக வந்துட்டுருக்கு. 2 கண்ட்ரியும் நல்ல ஒத்துழைப்போட நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. வெல் டன் மை டியர் சைல்டுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ இதே மாதிரி ஒரு பப்பட்டை வந்து ஈரானுக்குள்ளே எதிர்பார்க்குறாங்க. அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் கடந்த 3 நாட்களை விட இந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதியோ ஏதோ என் மனசுக்குள்ளே வந்து என்ன தோணுது அப்படின்னா, வெளிப்படையாக சொல்கிறேன் நான், அமெரிக்கா இஸ்ரேல் கை சற்று ஓங்கி இருக்கிறது. அதாவது இப்போ எப்படி நான் பர்சன்டேஜ் கொடுக்குறேன்னா, இந்த பக்கம் 65%, இந்த பக்கம் ஈரான் தரப்பில் 35%. அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடும் போது யார் வின் பண்ணுறாங்கன்னு அந்த பர்சன்டேஜ் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி அதனோட பர்சன்டேஜ் வந்து இப்போ ஈரான் பக்கம் டவுன் இருக்குது, அவங்க பக்கம் ஹையில் இருக்குது. அதை எப்படி ஈரான் சமநிலைப்படுத்த போகிறாங்களா, இல்லை கோட்டை விடுறாங்களா, இல்லை அடித்து துவம்சம் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.